ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 8ஆம் வகுப்பு அறிவியலில் உள்ள பாடங்களில் ஒன்வேர்ட்ஸ் பார்க்கலாம். அலகு 5 மின்னியல். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எபோனைட் தண்டு ஒன்றினை கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னூட்டம் நேர் மின்னூட்டம். எபோனைட் தண்டை எடுத்து அதை கம்பளி பொருளையில் வச்சு தேய்ச்சோன்னா அந்த கம்பளி நேர் மின்னூட்டத்தை பெறுது. எலக்ட்ரான்களை இழக்குது, அதனால் நேர் மின்னூட்டம் பெறுது. இரண்டு பொருட்களை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது? எலக்ட்ரான்கள். மேலே பார்த்தோன்னா அந்த எபோனைட் தண்டை கம்பளியால் தேய்க்கும் போது மின்னூட்டம் வர்றதுக்கு காரணம் அந்த எலக்ட்ரான்களோட நகர்வு தான். இரண்டு பொருட்களை தேய்க்கும் போது எலக்ட்ரான்கள் இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது. ஒரு எளிய மின் சுற்றை அமைக்க தேவையான மின்கூறுகள் மின்கலம், மின்கம்பி, சாவி. ஸோ ஒரு மின்சுற்றை அமைக்க தேவையான மின்கூறுகள் என்னென்னா மின்கலம், பேட்ரி, மின்கம்பி, ஒயரு, சாவி, கீ. இந்த மூணு தேவை. ஒரு நிலை மின்காட்டி மின்னூற்றம் பெற்ற கண்ணாடி தண்டினால் தூண்டல் முறையில் மின்னூட்டப்படுகிறது. நிலை மின்காட்டியில் இருக்கும் மின்னூட்டம் நேர் மின்னூட்டம். ஒரு நிலை மின்காட்டியை சார்ஜ் இருக்கிற ஒரு கண்ணாடி தண்டினால் தூண்டினோம்னா மின்னூட்டப்படுகிறது. நிலை மின்காட்டியில் இருக்கிற மின்னூட்டம் என்னவாக இருக்கும்னா நேர் மின்னூட்டமாக இருக்கும். கண்ணாடி தண்டில் இருந்து எலக்ட்ரான்கள் நிலை மின்காட்டிலிருந்து கண்ணாடி தண்டுக்கு வந்துடும். ஸோ நிலை மின்காட்டி எதிர் மின்னூட்டத்திலிருந்து நேர் மின்னூட்டம் பெறும். மின் உருகி என்பது ஒரு மின்சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு கருவி. மின்னுருகி ஃபீஸ். முன்னுருகினா என்னென்னா ஃபீஸ். அந்த ஃபீஸ் என்னென்னா மின்சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு கருவி. நம்ம கரண்ட் ஆஃப் பண்ணும்போது கரண்ட் கட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி மின்னுருகி ஃபீஸை யூஸ் பண்ணுறோம். நார்மலாக மின்னுருகியில் நம்ம எந்த சாதனத்தை எந்த உலோகத்தை பயன்படுத்துகிறோன்னா டங்ஸ்டன். பிகாஸ் டங்ஸ்டனோட உருகுநிலை 3300 டிகிரி செல்சியஸ். டங்ஸ்டனோட குறியீடு என்னென்னா W. இருங்க. ஸோ டங்ஸ்டனோட குறியீடு W. அடுத்து பொருட்களை ஒன்றுடன் ஒன்று தேய்க்கும் போது எலக்ட்ரான்களின் இடமாற்றம் நடைபெறுகிறது. ஸோ ரெண்டு பொருட்களை தேய்க்கும் போது எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. நமக்கு தெரியும் எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுவை பெற்றது. புரோட்டான்கள் நேர்மின் சுவையும் நியூட்ரான்கள் நடுநிலைத்தன்மையும் உடையது. ஒரு பொருள் எலக்ட்ரானை இழந்து நேர்மின்னூட்டம் ஆகிறது. எலக்ட்ரான் எதிர்மின் சுமை தானே. இருங்க, அந்த பெண் வர மட்டுக்கு சிம்பிள் வர மாட்டுக்கு. சரி, ஓகே. எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமை பெற்றது. ஒரு பொருள் எலக்ட்ரானை இழந்து நேர் மின்னூட்டம் ஆகிறது. எலக்ட்ரான் எதிர்மின் சுமை பெற்றது. அப்போ இழக்கிறப்போ எதிர்மின்னூட்டம் பெயரும். ஸோ நேர் மின்னூட்டம் நமக்கு கிடைக்கும். மின்னல் தாக்குதலில் இருந்து கட்டடங்களை பாதுகாக்கும் சாதனம் மின்னல் கடத்தி. மின்னல்கள் இடி மின்னல் நிகழ்கிறப்போ ஒரு பில்டிங் மேலே விழுந்து அந்த பில்டிங் பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு மின்னல் கடத்தின்னு ஒரு சாதனத்தை பயன்படுத்துகிறோம். இந்த மின்னல் கடத்திங்கிற சாதனத்தை பயன்படுத்துகிறப்போ என்ன ஆகுனா அந்த மின்னல் நேராக அந்த மின்னல் கடத்தியில் போய் இறங்கி மின்னூட்டம் இறக்கப்படும். ஸோ அதனால் அந்த பில்டிங் பாதுகாக்கப்படும். நிறைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. அந்த துப்பறிவாளன் படத்தில் கூட அந்த மின்னல் இருந்து கரண்ட்டை இறக்குறதுக்காண்டி ஒரு பில்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க.